ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அம்மா கிட்ட சொன்னேன், இது மாதிரி இந்த விஷயத்தில் நீங்கள் எதுவும் இது பண்ணாதீங்கம்மா. நான் ஏற்கனவே எனக்கு மனசு கவலையில் தான் இருக்கேன் அப்படின்னோடனே, ஏன் நீ அதை விட்டு உன்னை நினைக்காத பொண்ணை பற்றி எதுக்கு நீ யோசிச்சுக்கிட்டு இருக்க? யோசிச்சு ஏதாச்சும் ஆக போதா பண்ண போதா? எதுவுமே ஆக போகாது. நீ தேவையில்லாமல் மனசை போட்டு இது பண்ணிக்கிறதுக்கான தேவைங்கிறது கிடையாது அப்படின்னோடனே, நான் அதுக்கு தான் சொன்னேன், இது மாதிரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நான் இல்லைங்களே. இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் நம்மளுக்கு இந்தந்த நேரத்தை நம்ம ஒரு புரிஞ்சுக்கிறதுக்குங்கிறது நம்மளால முடியாத விஷயமா தான் இருக்குது. அதுக்காக அந்த நேரத்தை நம்ம இது பண்ண முடியாமல் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்காக அவர் என்கிட்ட சொன்னார், இது மாதிரி நீங்கள் இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரிம்மா நான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு நான் வேறு ஊருக்கு போகலான்ட்டு இருக்கேன். அதுதான் இப்போ உள்ள ஒரே இதுக்கான இது அப்படின்னோடனே, சரி நீ ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிறதெல்லாம் கரெக்டு தான். இருந்தாலும் அந்த பொண்ணுக்காக நீ எதுக்கு போகணும்? அவள் கல்யாணம் பண்ணிவிட்டு வேறு ஊருக்கு போயிட்டா. உன் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கிண்டல் பண்ணுறானுங்கன்னா, விரும்புகிறது இதுக்கப்புறம் விட்டுட்டு போகிறதெல்லாம் இப்போ ஒரு சர்வசாதாரணமாக ஆயிடுச்சுப்பா. நீ நல்லா தான் அந்த பொண்ணை விரும்பினா எல்லாம் பண்ணின. ஆனால் அந்த பொண்ணு பணம் உன்னோட வசதியாக இருக்குது, கார் எல்லாமே இருக்குது அந்த பையன்ட்ட அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு சம்மதிச்சிருக்கா. அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் அவன் எப்படி இவளை நடத்துகிறான் அப்படிங்கிற மாதிரி. அதனால் உன் வாழ்க்கையை நீ பார்க்கணுன்னா இந்த வேலையிலேருந்து இன்னும் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுது. ஒரு நல்ல போஸ்டிங்க்கு போயிட்டேன்னா நீ உன்னால் வாங்க முடியாதா? இப்போ 40,000 சம்பாதிக்கிற. இன்னும் ஒரு 1 ஆர் 2 இயர்ஸில் நீ நல்ல ஒரு எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதி எல்லாத்துலேயும் கிளியர் பண்ணி வச்சேன்னா ஒரு 40,000 இருக்கிறது ஒரு 50,000 ஆகும், 60,000 ஆகும். உன் லெவலுங்கிறது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறத நீ கேளு. என்ன அப்படின்னா, உன்னோட இதை லெவலை நீ இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்காக எக்ஸாம்ஸ் எழுது பண்ணு. இந்த ஊர்லேயே இருந்து உன் ஃப்ரெண்ட்ஸுங்க முன்னாடியெல்லாம் நீ நல்லா வாழ்ந்து காமிக்கணும். நல்லா வேலை பார்த்துட்டு இப்போ ஓரளவு லேண்ட் வாங்கியிருக்கு, அதில் வீடு கட்டுறதுக்கான முயற்சிகளை பண்ணணும், கார் வாங்கணும். ஒரு 3-4 வருஷத்தில் எல்லாமே உனக்கு மாறும். உனக்கு தகுந்த ஒரு நல்ல பொண்ணாக அம்மா பார்த்து வைப்பேன். அந்த பொண்ணும் உன்னை நல்ல லைஃப்பில் கொண்டு போகிற பொண்ணாகவும் இருக்கும். இது ஏமாற்றிட்டா பண்ணிட்டா செஞ்சுட்டா நீ அதை விட்டுட்டு வேறு இடத்துக்கு போனேன்னா, வேலையில் அவளுக்கு பயந்து நீ இந்த ஊரை விட்டு போகிற மாதிரி உன் ஃப்ரெண்ட்ஸுங்க நாளைக்கு இவன் லவ் ஃபெயிலியர் ஆகிட்டான், அதனால தான் இங்கேருந்து போயிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்கெல்லாம் நினைக்க ஆரம்பிச்சிருவானுங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, உனக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே இது பண்ணுறதுக்கான இதுங்கிறது உனக்கு இருக்கணும், பண்ணணும், செய்யணும். அதை விட்டுட்டு நீ தேவையில்லாமல் அவளுக்கு பயந்துக்கிட்டு அவள் வசதி இல்லைன்னு விட்டுட்டு போனவளுக்காக நீ எதுக்கு தேவையில்லாமல் உன் இதை நீ கெடுத்துக்கிற அப்படின்னோடனே, அதெல்லாம் நான் கெடுத்துக்கலாமா? இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் நம்மளுக்கு முடிஞ்ச இதை நம்ம மாற்றிக்கணும்னு தான் நானும் நினைக்கிறேன். ஆனால் எங்கே போனாலும் அவன் ஞாபகமாகவே இருக்கு. ஏன்னா 3 வருஷமாக ரொம்ப சின்சியராக நான் லவ் பண்ணிட்டேன். அவள் எப்படி என்னை விரும்பினாலோ தெரியல. ஆனால் நான் அவளுக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடிய அளவுக்கு நான் மாறிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படின்னோடனே, நான் அடுத்த விஷயத்த யோசித்து இது பண்ணுறதுக்கான டைமுங்கிறது நமக்கு இல்லாமல் போயிடுச்சு. அப்படின்னோடனே, சரி பார்ப்போம் முடிஞ்சது நான் எதையுமே ஒரு லெவல்லேருந்து இன்னொரு லெவலுக்கு நான் கொண்டுட்டு போகணும், பண்ணணும், செய்யணுங்கிறத தான் நான் எதிர்பார்க்குறேன் இப்போதைக்கு. அந்த எதிர்பார்ப்புகள் சரியாக இல்லாதப்போ தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் கரெக்டு தான். நான் உனக்கு புரிஞ்சுக்கிற விதங்கிறது உனக்கு எந்த இதுலேயுமே நீ எதையுமே புரிஞ்சுக்காமல் பண்ணாமல் இது பண்ண வேண்டாம். பார்த்துக்குவோம். முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எந்த ஒரு இதையுமே நீ கவலைப்பட்டுட்டு ரொம்ப இதையும் மனசை போட்டு இது பண்ணிக்காத. சரியான டயத்தில் நம்ம எல்லாமே இது பண்ணுவோம் அப்படின்னோடனே, சரி நீ அதெல்லாம் கரெக்டான இதில் நீ இது பண்ணுறதெல்லாம் எனக்கு தெரியுது, பண்ணுது செய்யுது. இருந்தாலும் அந்த நேரத்தில் அது இது நடக்கிறதுங்கிறது நம்மளுக்கு சரியான இது நம்மளுக்கு தெரியாது அப்படின்னோடனே, சரி விடுங்க நீங்கள் அதெல்லாம் எதையுமே புரிஞ்சுக்கிறதுங்கிறது அவளுக்கு கிடையாத மாதிரி தான் நீ நினச்சிக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணெல்லாம் விவரமாக நல்லா லைஃப்பில் அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறதுக்கான இதுங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கு. நீ தான் அதையே போட்டு யோசிச்சுக்கிட்டு மனசை போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னோடனே, அதெல்லாம் நான் எனக்கெல்லாம் புரியாமல் கிடையாதும்மா. எல்லாமே எனக்கும் புரியுது. நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். அவளுக்காக நம்ம இது பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது அப்படின்னோடனே, ஆமாம்மா அதுவும் உண்மை தான். நீங்கள் அதை யோசித்து நீங்கள் இது பண்ணீங்கனாலே போதும், பார்ப்போம் அப்படின்னோடனே, சரி இருக்கட்டும், அது நடக்கிறது நடக்கட்டும். நம்ம இதுக்கு மேலே நம்ம எதையும் பு புரியாமல் நம்ம எதையும் இது பண்ண வேண்டியதில்லை அப்படின்னோடனே, சரி அதுவும் கரெக்டு தான்ப்பா. நான் இப்போதைக்கு நம்ம இது பண்ணிக்குவோம், சேர்ந்து பண்ணிக்குவோம், செய்வோம். அதனால் இப்போதைக்கு நம்ம எதையும் பேசிக்கிட்டு இருக்க வேணாம், பண்ணிக்கிட்டு இருக்க வேணாம். முடிஞ்ச வரைக்கும்
நீ இந்த லெவலில் இருக்கிறத நம்ம வந்து முயற்சி பண்ணி பார்ப்போம், பண்ணுவோம், செய்வோம் அப்படிங்கிற மாரி எங்கள் அம்மா எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. அதனால நானும் வந்து சரி அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சில புரிதல்கள் நம்ம வாழ்க்கையில வந்துட்டனாலே நம்ம வாழ்க்கையில வந்து வெற்றி பெறுறதுங்கிறது உறுதியான விஷயம்.